நம்ம இந்தியாவுக்கு வானத்துல இருந்து ஏலியனோட ஸ்பேஸ் ஷிப் கீழே வருது. அதுல இருக்கிற ஒரு நபரு நம்ம இந்தியாவுல வந்து இறங்குறாரு. அவரு ஒட்டு துணி கூட போடாம இருக்காரு. அவர் கழுத்துல மட்டும் ஒரு அழகான பச்சை டாலர் தொங்குது. இதனா பாக்குற அந்த கிராமத்துல இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிறவரு இவனை பார்த்ததுமே இவன் கிட்ட இருக்கிற அந்த டாலரை மட்டும் புடுங்கிட்டு பயங்கர வேகமா ஓடிடுறாரு. நம்ம ஹீரோவும் அவரை பிடிக்கலான்னு பயங்கர வேகமா ஓடுனா அவரு ஒரு ட்ரெயின்ல ஏறி அவர்கிட்ட இருக்கிற ஒரு ரேடியோவை மட்டும் இவர்கிட்ட கொடுத்துட்டு மண்ணை எடுத்து கண்ணுல போட்டு தப்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ போட்டிருந்த அந்த டாலர்ல தான் அவன் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்போட ஜிபிஎஸ் கனெக்ட் ஆயிருக்கும். இவனுக்கு அந்த டாலர் கிடைச்சாதான் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வர வச்சு இவன் மறுபடியும் அவனோட உலகத்துக்கு போக முடியும். அதனால இவனும் சொந்த ஊருக்கு போக முடியாம அந்த ஊர்லயே வாழ ஆரம்பிக்கிறான். இது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லா மக்கள் கிட்டையுமே ஒரு நோட்டீஸ் தரான். அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தா கடவுள்களோட போட்டோனா போட்டு இவர்களா காணவில்லை போட்டிருக்கான். அந்த போட்டோல இருக்கிறவங்களா நீங்க பாத்தீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு வேற போட்டிருப்பான். இவனை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவன் ஒரு மென்டல் நினைச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவர் வச்சிருக்கிற நோட்டீஸ்னா பார்த்துட்டு இதுனா ஓகே, ஏன் தலையில எப்பவுமே ஹெல்மெட் மாட்டி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. கடவுள் மேலதான் இருக்காரு, மேல இருந்து கீழே இருக்கிற எல்லா மக்களையுமே பாப்பாரு. என்னைய பாக்குறப்ப நான் மட்டும் தனியா வித்தியாசமா தெரியுவேன், என்னைய பாக்கணும்ல, அதனாலதான் இப்படின்னா போட்டிருக்கேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின்கே பயங்கரமா சிரிப்பு வந்துருது. அப்புறமா நம்ம ஹீரோ கோவிலுக்கு போறப்ப செருப்பனா மாத்தி போட்டு திருடிட்டு போயிடுறாங்கன்னு செருப்புக்குனா லாக் போடுறான். இது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல இருக்கிற உண்டியில இருக்கிற காசனா திருடுறான். இதனா பாக்குற அந்த கோவில் பூசாரியும் கத்துறப்ப அங்க சுத்தி இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்துட்டு இவனை அடிக்கலான்னு வராங்க. ஆனா இவன் முகத்துல சாமி ஸ்டிக்கர்னா ஒட்டுனனால இவனை அடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா சாமி மேல பட்டு தெய்வ குத்தமாயிருமா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.